எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம இபிசான்னு சொல்ற ஒரு தீவுக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த தீவு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கண்ட்ரியோட ஒரு பகுதி. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த இபிசா தீவில் தான் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வாங்குங்க போகலாம். நமக்கு அந்த சைடில் எனக்கு தூரத்தில் தெரியுது இல்லையா, அந்த கோட்டைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இங்கேருந்து நடந்து போனால் ஒரு 50 மினிட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே இருக்க ஷட்டில் பஸ் எடுத்து போக பார்ப்போம். க்ரூஸ் டெர்மினல் ரொம்ப அழகாக இருக்குது. வா, ரொம்ப பெருசாக இருக்குது க்ரூஸ் டெர்மினல். ஓகே, இங்கே ஒய்ஃபைலாம் ஃப்ரீயாக இருக்குது போல இருக்குது. எல்லோரும் உட்காந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் இந்த க்ரூஸ் டெர்மினலில் ஒய்ஃபை கிடைக்குதா இல்லையா. வெளியே சிம்மர் இல்லையா, ஸோ அப்போ சிம் இல்லைனா எப்படியும் நெட்வொர்க் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஹோட்டல்லையோ இல்லை எங்கெல்லாம் ஒய்ஃபை இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரூ ஆளுங்க உட்காந்துட்டு நெட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நான்லாம் போன கான்ட்ராக்ட்லாம் நெட் ரீசார்ஜ் பண்ணது கிடையாது. ஏன்னா மந்த்லி $120 ஆகும். ஸோ அதனால் ரீசார்ஜ் பண்ணது கிடையாது. அப்போ வந்து இந்தமாதிரி க்ரூஸ் டெர்மினலில் வந்து தான் ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்போல்லாம் கூட்டமாக இருக்கிறது தெரிஞ்சாவே நமக்கு போதும், அப்பா அங்கே ஒய்ஃபை இருக்குன்னு. இப்போ அந்த மாதிரி தான் நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் எங்கே அந்த ஷட்டில் பஸ் இருக்குதுன்னு தெரியல. இங்கே ஒரு 2 பஸ்ஸு நிற்குது. எல்லோரும் அந்த நோக்கி போயிட்டுருக்காங்க. பார்ப்போம். இந்த பஸ்ஸில் ஏறினா அது போய் சிட்டி சென்டரில் எடுத்துன்னு போய் விட்டுரும். ஸோ நம்ம அங்கேருந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கோட்டைக்கு. ஆக்சுவலி பே பண்ண சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி சைன் வாங்கியிருக்காங்க. நம்ம பேர் போட்டாச்சு. Okay, thank you. Which one is going first? This one. Okay, thank you. Hello. Hola. Hola. Ya me voy. இது நான் புதுசாக இருக்குது. எப்பவுமே ஷட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த வாட்டி $20 சார்ஜ் பண்ணுறாங்க. அது எனக்கு புதுசாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஆக்சுவலி $20 இல்லை, $10 ஃபார் க்ரூவுக்கு. வர பயணிகளுக்கு பார்த்தீங்கன்னா $20 சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம டேரெக்டாக கப்பலில் இருக்க நம்ம அக்கௌண்ட்டில் வந்து டேரெக்டாக பிடிச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எங்கேயா பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கைத்து மட்டும் போட்டு வந்துட்டேன். அதாங்க இங்கே வந்து அந்த கோட்டை, இங்கே இருக்க இபிசான்னு சொல்கிற அந்த கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டை. ஸோ அந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, பார்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம். ரோடே பளிச்சுன்னு இருக்குது. ஆக்சுவலி இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது, 5:30 கிட்ட இருக்கும். ஆக்சுவலி நம்ம நீங்கள் 10 மணிக்கு ஷிப்புக்கு வந்தால் போதும். இது நாள் வரைக்கும் கரேபியனில் இருந்தது கொஞ்சம் வெயிலாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிருது. ரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்க்கிங் பண்ணுறதுக்கு ரோட்டுக்கு சைட்லேயே ரொம்ப ஸ்பேஷியஸாக இடம் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். அங்கே தெரிஞ்சுதுங்களா, அந்த கோட்டைக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலி இது கோட்டை மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே வந்து அந்த கோட்டைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கோட்டை ரொம்ப பெருசு. இது ஒரு மலை மேலே இருக்குது இந்த கோட்டை. அதனால் நம்ம வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படியே வீடுகளாகவே இருக்குது. ஆக்சுவலி இது சைக்கிள் போகிறதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு இந்த ரெட் கலரில் இருக்கிறது, அந்த பக்கம் பார்க்கிங் ஏரியா, ரோடு, சைக்கிள் போகிறதுக்கு, மக்கள் நடக்கிறதுக்கு இந்த பக்கம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறுபடியும் ரோடு. ஐயோ, ஸோ அதுதான் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா சைக்கிள் போகிறதுக்குன்னு, எந்த அளவுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் கார்டன் ஒன்று இருக்குது, நார்மலான ஊஞ்சல். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊஞ்சலாக இருக்குது. இந்த பையன் நான் படுத்துக்கிட்டு ஊஞ்சல் விளாட்றான். இங்கே பாருங்கள். வாவ். ஆக்சுவலி சிட்டிக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரி, நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இங்கே கப் மாரி செஞ்சு அந்த கப்பில் வந்து செடி வளர்த்துருக்காங்க. அது செடி இல்லை, மரம் தான். இங்கே பாருங்கள், கப்போல ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து மரம் வளர்த்துருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலி இங்கே ஒரு மேப் இருக்குது, இந்த மேப் பார்க்கலாம். ஓகே, இந்த போட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த போட்டு வழியாகவே இந்த இப்போ நம்ம எப்படி பஸ்ஸில் போவோமோ அதுமாதிரி இந்த போட்டில் வந்து கீழே இருந்து மேலே, சவுத்துலேருந்து மேலே அப்படி இந்த போட்டு வழியாகவே போகிறதுக்கு ரூட் போட்டிருக்காங்க.
யாருக்கெல்லாம் அந்த போட் வழியாக போகணுமோ இந்த போட் வழியாக போகலாம். மேபி அந்த கேட்டமரன் வழியாக கூப்பிட்டு போவாங்க நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இங்கே இருக்க பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இன்ஃபர்மேஷன் டூரிஸ்டான்னு போட்டிருக்கு. இங்கே தான் மேப் வாங்கிட்டு போவோம். பக்கத்தில் ரொம்ப தீவிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஹாய் சார். ஓலா இங்கிலீஷ் சூப்பர் சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பே கொடுத்துருக்காரு. அந்த மேப்பில் நம்ம எப்படி போனோம், எப்படி ஆரம்பிக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நினச்சி பாருங்கள், 16th century 17th centuryலாம் இந்த இடம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மார்க்கெட், இந்த கோட்டைக்கு வெளியே இருக்க மார்க்கெட்டு. அதான் இந்த கோட்டை பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே மலை மேலே அமைஞ்சிருக்கனால அப்படியே நம்ம வந்து மலை மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஃபோர்ட்டிஃபைடு கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த செவறுகளால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டை தான் ஃபோர்ட்டிஃபைடு கோட்டை. இப்போ நம்ம ஊரில் கோட்டை இருக்குன்னு ராஜா மட்டும் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இதை ஓல்டு டவுன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்களும் வாழ்ந்துருக்காங்க. நம்ம பாட்டு நடுவில் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பழைய நான்லாம் கார்ட்டூனில் பார்க்கும்போது இந்த ராஜா கதைகள் வர கோட்டைலாம் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த கோட்டைக்கு போனோன்னா நடுவில் தண்ணி இருக்கும். இங்கே அந்த மாதிரி ஒரு செட்டு இருக்குது. பார்க்கலாம் கீழே தண்ணி இருக்கான்னு. ஆக்சுவலி கீழே தண்ணிலாம் இல்லை. கீழே என்ன இருக்குது? கீழே வந்து எம்டியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள். வாவ், வாங்க அப்படியே நடக்கலாம். அதான் இப்போ நம்ம ஊர் மாதிரி கோட்டையில் வெறும் ராஜா மட்டும் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து மக்களும் இருக்கனால உள்ளே வந்து மக்களும் வசிக்கிறாங்க. வீடுகளும் இருக்குது, கடைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. பாருங்கள் கோட்டைக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெறும் பூக்களை வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கோட்டையை சுற்றி பார்த்துட்டு திரும்ப வர்றதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுன்னு சொன்னார். ஓகே, இதுக்குள்ளே கார்லாம் வருது. இந்த கார் வர்றதுக்கு வேறு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். சைடில் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது, தெரு போயிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதுக்குள்ளேயே ரொம்ப ஒரு சிட்டி போல். இது வந்து ஓல்டு டவுன்னு சொல்கிறாங்க. நிறைய தெரு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வீடுகள் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குது. நம்ம வந்தது இந்த சைடு தான் வந்தோம். பாருங்கள்
நம்ம அந்த சைடு தான் வந்தோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து இந்த 1ன்னு சொல்கிறீங்களா, இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இந்த நம்பர் 2க்கு போயிட்டு அப்படியே 3க்கு போயிட்டு 3லேருந்து 4, 4லேருந்து 5 அப்படியே இந்த ரோஸ் கலர் ரோட்லேயே நடந்து மறுபடியும் இங்கே 3 அப்படி இந்த பக்கம் 8 9 அப்படியே மேலே வந்து அப்படியே சைடில் கீழே இறங்கி இந்த பக்கம் 1க்கு வந்துடலான்னு சொன்னார். ஸோ நாங்கள் இப்படி ஆரம்பித்து இப்படியே மேலே போய் இப்படி 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 அப்படி சுற்றி ஒரு ஜிசாக்கில் திரும்பி வந்து இந்த 1க்கு திரும்பி வர போகிறோம். இப்போ நம்ம அந்த 3க்கு தான் போயிட்டுருக்கோம். வா வா, இந்த பக்கம் வியூ பாருங்கள், கடலை பார்த்த மாதிரி ஒரு வியூ. இது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஷிப்பு அவ்வளோ அழகாக நிற்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஷிப்பு அங்கே நிற்குது. அங்கேருந்து தான் நம்ம பஸ்ஸில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வா, நல்ல வியூ. நைட்லாம் அந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நிறைய பீரங்கி இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு 4 பீரங்கி தான் கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அந்த பீரங்கை தள்ளிட்டு போகிறதுக்காக ஒரு தேர் போல் ஒரு செட்டப் பாருங்களேன். இதை வச்சு அப்படியே இழுத்துட்டு போவாங்க போல இருக்குது. இது இழுக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் தேவைப்படுவாங்க போல இருக்குது. பாருங்கள், நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். அந்த வழியாக தான் ஏறி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ நம்ம திரும்ப ஜிக்ஸாக்கில் மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். வாங்க அப்படியே நடக்கலாம். அந்த காலத்தில் இந்த பெல் அடித்தா என்ன சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி சவுண்டு கேட்குது. மணி 6, அதனால் 6 வாட்டி பெல் அடிக்கிறாங்க. அந்த காலத்தில் இப்படி தான் வந்து எல்லாருக்கும் டைம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வாழ்ந்துட்டுங்க மக்களுக்கெல்லாம் அந்த பெல் அடிப்பாங்க. அப்போ எத்தனை வாட்டி பெல் அடிக்கிறாங்களோ அத்தனை மணி ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம இந்த கார்னருக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த பிங்க் ரோடே நம்ம வந்து பிடிச்சி நம்ம அப்படியே ஜிக்ஸாக்கில் நடுவில் போயிட்டு அப்படி திரும்பி மேலே ஏற போகிறோம். இது பார்க்க போனால் இந்த ஊரே வந்து சுற்றி ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த ஊருக்கு நடுவில் மேலே பார்த்தீங்கன்னா மெயின் பேலஸ் கேசல் இருக்குது. நம்ம இந்த சைடு நடந்துகிட்ருக்கோம். திருப்பதி மலை ஏறுற மாதிரி இப்படி போயிட்டு ஜிக்ஸாக்கில் அப்படி போயிட்டு ஜிக்ஸாக்கில் அப்படி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த 2வது பிங்க்கில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் அந்த டைமில் கட்டின வீடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளாம் பால்கனின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்ச மாதிரி இருக்குது. எல்லா வீட்லேயும் நம்பர் எழுதியிருக்கு பாருங்கள். நம்பர் 9 அப்படின்லாம் போட்டிருக்கு. இது பழைய வீடு, பெயிண்ட்டே அடிக்காமல் இருக்குது. இதில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோட்டல் இருக்குது, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன காருகள்லாம் இருக்குது. நல்லா தான் இருக்குது. இது ஜக்கு மாதிரி இருக்குது. ஜூஸ் நல்லா இருந்தது. குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவர் சொன்னபடி ரோடு கொஞ்சம் நேராவாக தான் இருக்குது. அவர் அப்பயே சொன்னார் இந்த ரோடு கொஞ்சம் நேராக ரோடாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அந்த ரோட்லேயே ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ரோட்டில் வேறு கார் வேறு வருது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வளைஞ்சி இந்த 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கிட்ட தான் இருக்கும். இப்போ அப்படியே வந்து 4 அப்படியே மேலே 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 போக போகிறோம். இதுதான் அந்த கேசல் ராஜா இருக்கிற இடம்.
ஸோ இங்கேருந்து அப்படியே கீழே இறங்க போகிறோம். ரொம்ப நேரமாக இருக்குங்க பாருங்கள். ஹாஸ்பிட்டல் கரியர் டே ஹை ஹாஸ்பிட்டல்னு இருக்குது பாருங்கள். இந்த கோட்டைக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த காலத்தில் அவங்க இங்கே எவ்வளோ டெக்னாலஜியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். வந்துட்டோம் நினைக்கிறேன். அப்படியே இதுதான் ராஜா தங்கியிருந்த இடம்னு நினைக்கிறேன், மெயின் கோட்டை. பட் ஆனால் அவர் கீழேயே சொன்னார் இது மூடி இருக்குன்ற மாதிரி சொன்னார். இந்த சைடெலாம் மூடி இருக்கு. நைட்லாம் அங்கே எப்படி இருப்பாங்க அந்த காலத்தில்? பார்த்தோம் இன்னும் போயிட்டே இருக்குது நேராவாக. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டைம்லேயே கல்லுலாம் எப்படி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். குழாங்கல் மாதிரி இருக்குது பார்க்க. வா வா, இந்த வியூலாம் என்ன அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்பெயின் நாட்டு கொடிலாம் பறக்குது. அது கூட 2 கொடியும் பறக்காது. அது என்ன கொடினே தெரியல. இந்த சைடு எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜெயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூட்டு பாருங்க. இது இன்னும் கீழே போகுது. இது அந்த காலத்துல எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. இதெல்லாம் கீழே போயிட்டே இருக்கு. இது அந்த ராஜா தங்கி இருக்க கோட்டைக்கு பின்பக்கம் இருக்க சுரங்கப்பாதை. எப்படி இருக்கு பாருங்க. வா, இது அந்த பின்பக்கத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஐயோ 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 ஐயோ, சூப்பராக இருக்குங்க. நம்ம எங்கேருந்து எங்கே வந்துட்டோம் எனக்கு அதுவே தெரியல. இதுதான் நம்ம மேலே இருந்து கீழே பார்த்தோம். அங்கே பாருங்கள், ஒரு ஃபெரி வந்து ஒரு ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி நம்ம அந்த சைடுன்னு தான் பார்த்தோம். அந்த சைடுன்னு அப்படியே வந்தோம். அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். மக்கள் இந்த வழியாக வெளியே போகிறாங்க. இது வந்து இந்த கோட்டைக்கு பின்பக்கம் கடலை பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம திரும்பியும் இந்த வழியாகவே உள்ளே போயிடலாம். உள்ளே போய் ஃப்ரண்ட் வழியாக இறங்கணும். இது காரு நிற்கிற இடம். இது வழியாக ரோடு தான் போகுது. இங்கே பாருங்கள், படிக்கட்டில் வந்து லைட் வச்சுருக்காங்க. அந்த லைட் செட்டப்பே ஒரு தனி அழகாக இருக்குது. அந்த காலத்துலலாம் நெருப்பு எரிஞ்சிருக்கும் போல இருக்குது பாருங்க. இப்போ மாடர்னாக இருக்குது நம்ம ராஜா இருந்த இடமே. அப்போலாம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இந்த ராஜா ராணி இருந்த பேலஸு. பட் இப்போ நம்ம சுற்றி மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ராஜா இருந்த இடம். நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே சுற்றி திரும்பி இந்த ஒன்று இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே ஏறி இப்படியே இப்போ இந்த ரோஸ் கலரில் நடந்து நம்ம வந்து இங்கே வந்து ராஜா பேலஸுக்கு பின்னாடி நிற்கிறோம். அப்படியே இப்போ கீழே இறங்கி இங்கே ஒன்றுக்கு வர போகிறோம். இதெல்லாம் என்னவா இருந்திருக்குன்னே தெரியல.
மேக்ஸிமம் இங்கே இருக்குன்னா இது ஜெயிலாக தான் இருந்திருக்கும். பாருங்கள் ஆர்ச்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பட் அந்த காலத்துலாம் எப்படி இருந்திருக்கும் இந்த பாருங்கள். இது பேக் சைடில் இருக்க ஒரு கார்னர் பியரிங்கை வச்சுருக்காங்க. வா, இங்கே பாருங்கள் இந்த பியரிங்கெல்லாம் இப்படி அழகாக நிற்க வச்சுருக்காங்க. எல்லா சைடும் பார்த்த மாதிரி. எந்த சைட்லேருந்து இது அட்டாக் பண்ண முடியாது இந்த கோட்டையை, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. மறுபடியும் ஷிப்புக்கு கிளம்ப வேண்டியதான். மறுபடியும் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.